ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1200 வாட்ஸு சவுண்டு அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது பி ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நான். இதை பல கட்ட சோதனைக்கு அப்புறம் இப்போ ஃபைனல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா ரேடியோ காம்படிஷன் நடக்கும். அதுக்கு தனியாக அவங்க ஒரு செப்பரேட்டாக காயில் தனியாக வச்சு மைக் செட் யூனிட் ரன் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சவுண்ட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விதத்தில் டிசைன் பண்ணியிருக்கேன் இதை. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. இது ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபினிஷிங் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுபோக இந்த கோரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 3 போட்டிருக்கேன். பாபின் சைஸு கிட்டத்தட்ட 1200 வாட்ஸ் கிடைக்கும். அதை இப்போ போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த 200 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரில் தான் நம்ம போட்டு செக் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்குண்டான செட்டப் தான் இந்த ஸ்பீக்கர் இருக்குது. 12 இன்ச்சு ஸ்பீக்கரு, 250 மேக்னெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் லைன் இந்த பாருங்கள், இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த டெர்மில் கனெக்ட் பண்ணிருக்கு. அதை நம்ம ஆடியோ ப்ளே பண்ண முடியாது, ஏன்டா காப்பி ரைட்ஸ் வந்துடும். அதனால் உங்களுக்கு நான் இந்த டிஜிட்டல் மீட்டரை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோக இந்த ஸ்பீக்கர்லேருந்து நான் அந்த பின்னை தட்டும்போது சவுண்டு வரும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த சாங் ப்ளே பண்ண முடியல, ஏன்டா போன வீடியோவில் நம்ம காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இப்போ ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி காட்டு, அடுத்து நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணுறேன். செட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சின்ன ஹம்மிங் சவுண்டு வரும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தாலும் தெரியும், லைட்டாக வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சார் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எனக்கு ஒரு வருத்தம்டா, சாங் ப்ளே பண்ணி காட்ட முடியல, ஏன்டா காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க 2 தடவை. அடுத்த தடவை நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், காப்பி ரைட்ஸ் இல்லாத ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். மேலும் நம்மளோட மோட்டிவேஷனுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோ நம்ம புது விதமான வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.